பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை வழங்கியவர் ஈரோட்டைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் திரு சுசீந்தர் அவர்கள். இவருடன் கலந்துரையாடி தனது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டவர் கருமாண்டி செல்லிபாளையம் பகுதியைச் சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள். நேரிலே இந்த நிகழ்ச்சியானது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியான
பாகம் 2. சார், இந்த புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஏதேனும் தடுப்பூசி உள்ளதா? இதற்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா, வராமல் தடுப்பது ப்ரிவென்டிவ் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ப்ரிவென்டிவ் நம்ம தடுப்பு முறைகள் இருந்தாவே நம்ம நோயை தடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். தடுப்பூசி இதுக்கு இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி கர்ப்பவாய்க்கு உண்டான புற்றுநோய்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசிகள்லாம் வந்திருக்குங்க. நீங்கள் அதை வந்து பெண் மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வைத்தியங்களை பார்த்துக்கோங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே பெண் மருத்துவரை பார்த்து, முக்கியமாக பெண்கள் வந்து மார்பு பகுதிகளை அவங்க அப்பப்போ வந்து அவங்க பரீட்சை செய்து கொள்ள வேண்டும். சுய பரீட்சைன்னு சொல்லுவோம். மார்பு பகுதி அவங்களே பண்ணிக்கலாம். இல்லையா, ஒரு பெண் மருத்துவர்கிட்ட 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக மார்பு பரீட்சையும் கர்ப்பவாய் பரீட்சையும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கணும். பேப்ஸ்மியர்னு சொல்லுவோம். அதை செஞ்சு பார்த்துட்டு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பொழுதும் உங்களுக்கு சில நேரங்களில் நிறைய பெண்களுக்கு வந்து புற்றுநோய் வராமல் இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து வெள்ளப்படும். அதனால் பயந்துடாதீங்க. வெள்ளப்படுதுன்னு நான் சொன்னதுனால உடனே அது புற்றுநோயாக இருக்குன்னு பயந்துட வேண்டாம். எல்லா கிருமிகள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி நம்ம கிருமிகள் தங்கக்கூடிய இடங்களுக்கு இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்குண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிர்ப்பு மருந்துகளை நம்ம சாப்பிட்டாலே அது சுத்தமாக சரியாயிடும். ஆனால் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெண் மருத்துவரை கலந்து ஆலோசித்து நீங்கள் செய்யணும். மருந்து கடைகளில் எந்த மருந்துகளையும் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்க சில நேரங்களில் அதை பற்றி விவரங்கள் இல்லாமல் போயிடலாம். அவங்கள தவறு சொல்லலை. ஆனால் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு அந்த நோயை பற்றி தெரியாமல் இருப்பதனால் அவங்க வந்து அதுக்குண்டான சரியான மருந்துகளை கொடுக்காமல் நாள் கடத்தினால் அது ஒரு 6 மாதத்தில் உங்களுடைய உயிருக்கு பிரச்சனையாக மாறிவிடும். அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சார், இந்த புற்றுநோயானது முழுவதும் குணப்படுத்தக்கூடிய நோயா என்பதை கூறவும். இந்த புற்றுநோய் குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம ஒரு பகுதியை பார்த்தால் புற்றுநோய் கண்டிப்பாக குணப்படுத்தலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக ஆணித்தரமாக புற்றுநோய் வருபவர்கள், நான் அதை முன்னாடியே சொன்னேன், மருந்து கடைகளில் வாங்கி மருந்து சாப்பிடுவது அவ்வளோ சிறப்பு அல்ல என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர்கள் இப்போ நீங்கள் தலைவலின்னு சொன்னீங்கன்னா தலைக்கு வலிக்குண்டான மாத்திரைகள் தான் கொடுப்பார்களே தவிர தலை உள்ளார என்ன உறுப்பு இருக்கிறது, மூளை இருக்கிறது, அந்த மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அவங்க வந்து ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஏன்னா அது மருத்துவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக தான் அவங்க பல வருடங்கள் கஷ்டப்பட்டு படித்து அந்த முறையை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்போது தலைவலி என்றால் அதற்கு சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும், எம்ஆர்ஐ ஸ்கேன், அதாவது பெரிய பெரிய ஸ்கேன் பரிசோதனைகளை செய்து அதற்கப்புறம் அந்த மூளை சம்பந்தப்பட்டமான மருத்துவர்களை நம்ம பார்த்து அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் நம்ம வந்து மருந்துகளை வாங்கி சாப்பிட வேண்டுமே தவிர மற்றபடி நம்ம வந்து ஒரு மருத்துவம் பயிலாத ஒரு இடத்துல போய் நம்ம வந்து மருந்துகளை வாங்கி சாப்பிடும் பொழுது அது வந்து அவர்களுக்கு உயிர் போவதற்கு அது சில நேரங்களில் காரணமாக மாறிடும். அதனால் புற்றுநோய் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஆனால் இயர்லி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஆரம்ப நிலையில் வந்தால் மட்டுமே இது சாத்தியம். முற்றின நிலையில் வந்தால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் கவனக்குறைவாக இருப்பது தவறு. ஒரு நோய் என்று வந்தால் அதை உடனே மருத்துவர்கள்ட்ட போய் கலந்து ஆலோசித்து அது சரி வரல அப்படிங்கும்போது அடுத்த செட் ஆஃப் டாக்டர்ஸ், அப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம பார்க்குறது சால சிறந்தது. சார், இந்த புற்றுநோயில் எத்தனை வகை உள்ளது என்பதை பற்றி கூறுங்கள். இந்த நோயில் வந்து பல வகைகள் இருக்கலாம். அதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து இங்கே தான் வருங்கிறது கிடையாது. இப்போ கரையான் புற்று வந்து இந்த இடத்துல தான் வரும்னு கிடையாது. எங்கே வேணால் வரலாம். அந்த மாதிரி எங்கே வேணால் வரலாம். அது வந்து மற்ற இடங்களுக்கும் பரவலாம். ஆகையால் அது வந்து இங்கே தான் வரும் அப்படின்னு இப்போது பெண்கள்னால் நமக்கு வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு மார்பகம் புற்றுநோய் வரும். இல்லை என்றால் வேறு நம்ம வந்து வயிற்று புற்றுநோய் வரலாம், ஈரலில் புற்றுநோய் வரலாம், சிறுநீரகத்தில் புற்றுநோய் வரலாம், மூத்திரப்பையில் புற்றுநோய் வரலாம், மலம் கழிக்கக்கூடிய அந்த மல வாயிலையும் புற்றுநோய் வரலாம், குடலில் வரலாம். இப்படி எல்லா உறுப்புகளிலும் வரும். இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து வாய் மிகவும் சிறப்பாக நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வாய் வந்து நம்ம சுத்தமாக வச்சிட்டோம்னாவே உங்களுக்கு வந்து அதில் 2 முறை காலையிலும் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடியும் பல் துலக்குதல் மிகவும் சாலச் சிறந்தது. சார், இந்த புற்றுநோய் தாக்குதலானது எந்தெந்த அறிகுறி மூலிமா நம்ம தெரிந்து கொள்ள முடியும்?
இந்த புற்றுநோய்களுக்கு உண்டான அறிகுறிகள் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, ஒவ்வாமை தான், அலர்ஜி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போது நுரையீரல் புற்றுநோயின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருமல் வரும். நீங்கள் இப்போ புகைப்பிடிக்கும் பொழுது தானாகவே இருமல் வரும். அதே வந்து நீங்கள் வயிற்று புற்றுநோய் பார்த்தீங்கன்னா வாந்தி ஏற்படும், வாந்தியோடு சேர்ந்து ரத்தம் வரும். அடுத்தது இது மூத்திரப்பையுடைய புற்றுநோயில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் கலந்து வரும். மூத்திரம் போனீங்கன்னா வலி இல்லாத ரத்தம் கலந்து வரக்கூடிய மூத்திரங்கள் கண்டிப்பாக புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஈரல் பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறு ஏற்படும். இப்படி ஒரு ஒரு உறுப்புகள் என்னென்ன செய்யக்கூடிய வேலைகள் இருக்கோ அது வந்து தடைப்படும். அப்பொழுது அந்த வேலை தடைப்படும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த புற்றுநோய் உண்டான அறிகுறிகள் தென்படும். சார், இந்த புற்றுநோய் வந்தவர்கள் அறிகுறி தென்பட்டவுடன் இதற்கான பரிசோதனைகளை எங்கு சென்று மேற்கொள்ளலாம்? இதை வந்து நம்ம எங்கே பரிசோதனை செய்யலாம்னா, நீங்கள் எங்கே வேணால் பரிசோதனை செய்யலாம். நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு எம்பிபிஎஸ் படித்த குவாலிஃபைடு படிப்பு அந்த நோயை பற்றி தெரிந்தவர்களிடம் இதை நம்ம கலந்து ஆலோசித்து பார்க்கணும். உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது, உங்கள் உடலில் ஒரு வித்தியாசம் தெரிகிறது, காணப்படுகிறது என்றால் உடனே அதை மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய அந்த சிரமத்தை கொண்டு சேர்த்திங்கன்னா அவங்க மருத்துவர்கள் அதுக்கு ஆலோசனை செஞ்சு அதுக்கு பரீட்சை செஞ்சு உங்களுக்கு உண்டான உதவிகளை அவர்கள் செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இது நீங்கள் காலம் கடத்தி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அடுத்தது சர்ஜரி போகும், ஆப்ரேஷன் கொண்டு போகும். ஆப்ரேஷன் இல்லைன்னா கதிர்வீச்சுகள் இருக்குது, கரண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, அது கதிர்வீச்சு. அது இல்லைன்னா மருந்து நரம்பு வழியாக செலுத்தி அந்த புற்றுநோயுடைய தன்மையை குறைக்கலாம். சார், இந்த புகைப்பழக்கம் போதை பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த கேன்சரானது வர வாய்ப்புள்ளதா? முக்கியமாக புற்றுநோய்களில் நம்ம வந்து அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து நுரையீரல் புற்றுநோய், வயிற்று சம்பந்தமான புற்றுநோய், குடல், அதாவது பார்த்திங்கன்னா பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா புகையிலையும் இந்த ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், மது குடிப்பதினால் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள். இதற்கு அடுத்தது ஒரு கிராம அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா வாய் புற்றுநோய். இது ஏன்னா அந்த புகையிலையை வந்து அவங்க வந்து அந்த வாயிலேயே வச்சிட்ருப்பாங்க. இந்த பாக்கு போடுறது இதனாலையும் நமக்கு புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அந்த கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய அந்த மருந்துகள், அப்புறம் நீரில் பார்த்திங்கன்னா நிறைய சாயக்கழிவுகள் இதெல்லாம் கலப்பதினால் கூட நம்மளுடைய உடலில் வந்து இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு சேராத ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நம்ம உடம்பில் சேரும் பொழுது அது எங்கே நமக்கு பிரச்சனை பண்ணுதோ அந்த உறுப்புகள் புற்றுநோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சார், இந்த கேன்சர் நோய் முற்றிலும் வராமல் இருக்க தடுப்பதற்கு வழிமுறைகள் உள்ளதா? இந்த நோய் வந்து தடுக்க முடியுமானா கண்டிப்பாக தடுக்க முடியும். அதற்கு அனைவரும் இப்போ சாதாரண ஒரு மக்கள் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாருன்னா அவர் நிறுத்திட்டார். அவர் நிறுத்தினா மட்டும் போதுமா? பக்கத்து வீட்டுக்காரர் நிறுத்தணும், அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் நிறுத்தணும். இப்படி வந்து இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தானே தவிர இது வந்து ஒருத்தரனால் மட்டும் இதை பண்ண முடியாது. அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பில் அவங்க என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தவறு என்று சொன்னாங்கன்னா அதை நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டும். புகைப்பிடிக்கிறதுக்குன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய திரையரங்குகளில் வந்து புகைப்பிடிக்கிறதுக்குன்னு ஒரு அறை, அந்த அறையில் சென்று நீங்கள் புகைப்பிடித்து கொள்ளலாம். ஆனால் எதாக இருந்தாலும் வந்து புகைப்பிடித்தல், மது குடித்தல், இது இரண்டுமே உடலுக்கு கெடுது. எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, சார் டெய்லி ஒரு சிகரெட்டு தான் சார் குடிக்கிறேன், எல்லாமே விஷம். வந்து நீங்கள் வந்து 10 ml குடித்தானே, 20 ml குடித்தானே, ஒரு பாட்டில் குடித்தானே, எல்லாம் விஷம்தான். என்ன 10 ml குடிக்கிறவன் ஒரு நாள் தாங்குவான், 20 ml குடித்தவன் ஒரு அரை நாள் தாங்குவான், ஒரு பாட்டில் குடித்தவன் ஒரு 20 நிமிஷம் தாங்குவான். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, உங்களுடைய வாழ்க்கை நாட்களை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. இதுதான் விஷயமே தவிர இதை வந்து நம்ம வந்து இது குடித்தா போதுமா, இது நான் வந்து கோட்டரை தான் குடிப்பேன் அப்போ எனக்கு வராதா அப்படின்னா நீங்கள் எதை குடித்தாலும் வரும், அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ இந்த கேன்சரானது மனித உடலை தாக்கியவுடன் மேற்கொண்டு இணை நோய்கள் வரக்கு வாய்ப்புள்ளதா? இப்போது இந்த புற்றுநோய் வர்றதுனால மற்ற நோய்களும் உங்களுக்கு, அதாவது
வர்றதுக்கான வாய்ப்பு, மல்டி ஆர்கன் டிசீஸ் வரும். இப்போது உதாரணத்துக்கு ஈரல் பாதிப்பு இருந்ததுன்னா கணையத்தில் பாதிப்பு வரலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது தானுங்க. அதனால் உங்களுக்கு அந்த புற்றுநோய் அணுக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஸோ ஒருவருக்கு இந்த கேன்சரானது தாக்கியவுடன் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான சிகிச்சை முறைகளை பற்றி தெளிவாக கூறவும். இதுக்கு வந்து நம்ம நிறைய சிகிச்சையில் பார்க்கும் பொழுது இதை தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணுமா அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நோய் எங்கே இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு கதிர்வீச்சு கொடுத்துட்டு அப்புறம் அதுக்குன்னு மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய உதவியில் நம்ம அந்த சிகிச்சை முறையை எத்தனை சிட்டிங்ஸு, எத்தனை நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணுமா, இந்த மாதிரி எத்தனை நாட்கள் நாங்கள் இந்த கதிர்வீச்சு வச்சுக்கலாம், இல்லை எத்தனை நாள் நாங்கள் வந்து நரம்பு வழியாக நரம்பு மருந்துகளை செலுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ புற்றுநோய்க்கு வந்து எந்த மாதிரியான சிகிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா அவங்க தான் கொடுப்பாங்க. மருத்துவர் படித்தவர் தான் அதுக்குன்னு கதிர்வீச்சு படித்தவங்க அதை கதிர்வீச்சை பற்றி கொடுப்பாங்க. மருந்து செலுத்தக்கூடிய அவங்க அதை சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ஆங்கோ சர்ஜன் இருக்கிறாங்க. ஆங்கோ சர்ஜன்னா நீங்கள் வந்து கேன்சருக்கு உண்டான புற்றுநோய்க்கான ஆப்ரேஷன் செய்யக்கூடிய மருத்துவர். அவர் வந்து இது ஆப்ரேஷன் செய்யலாமா வேணாமான்னு உங்களுக்கு அறிவுரை. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி சிகிச்சை. அதனால் இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்து செய்யும்போது தான் அதுக்குண்டான ரிசல்ட் நமக்கு சிறந்த முறையில் நமக்கு இருக்கும். உணவு பழக்கத்திற்கும் கேன்சர் நோய்க்கும் உள்ள தொடர்புகள் பற்றி கூறவும். இப்போ உணவில் வந்து இது மாற்றம் செய்தால் நமக்கு வந்து சரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக சரி வரும். உணவில் வந்து நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்தால், உணவு வாழ்க்கை முறையில் நம்ம மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுத்தோம்னா புற்றுநோய் வர்றதுக்கான அறிகுறிகள் நம்ம வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். மனித குலமானது இந்த கேன்சர் நோயிலிருந்து எப்பொழுது முற்றிலுமாக விடுபட முடியும்? நம்ம மனிதர்கள்லாம் வந்து இந்த நோயிலிருந்து எப்போ நம்ம விடுபடலாம்னா, திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த ஒரு இதுக்கு உண்டான விளக்கம்தான் இது. நம்ம மனிதர்களாக பார்த்து நமக்கு எது தேவையோ அது நல்லதை மட்டும் நம்ம சாப்பிடணும், நல்ல விதைகளை நம்ம எடுத்துக்கணும், நல்லதை பார்க்க வேண்டும். இப்படி எல்லாமே வந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த புற்றுநோயை வந்து நம்ம வருவதை தவிர்க்க முடியும். அது உதாரணத்துக்கு அதாவது ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா அதில் சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். நம்ம இல்லை எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு மற்றவர்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, இப்படி இந்த மாதிரியான ஒரு பதட்ட வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த பதட்டத்துக்கே போகக்கூடாது. ஒரு பெண்கள் இப்போ நாங்கள் பார்க்குற ஒரு 90% 90 பெண்கள் வந்து இதை தான் அவங்க மனசில் யோசிக்கிறாங்க. அதை வந்து அவங்க கணவரிடத்திலும் திணிக்கிறாங்க. அப்பொழுது வாழ்க்கை தரம் குறைகிறது. அந்த சந்தோஷம், அவர்கள் கணவன் மனைவி சந்தோஷமே குறைஞ்சிடுதுங்க. இப்போ நாங்கள் நிறைய நோயாளிகள் அதான் பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, மற்றவர்களோடு அவர்களை ஒப்பிட்டு பார்த்துதல். அவங்க வந்து இன்றைக்கி வந்து இந்த கார் வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்குறோம், அப்போ எனக்கு அந்த கார் வேணுங்கும்போது அந்த கணவன் வந்து அதிகமான ஒரு வேலை பளுகளை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் அவருக்கு டென்ஷன் ஆகுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அதனால் புகைப்பிடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா சுலபமாக எடுத்துக்கோங்க. பெண்கள் வந்து உங்களுடைய ஆசைகளை எந்த அளவுக்கு கணவனுடைய பொறுப்பில் திணிக்க முடியுமோ அந்தளவு மட்டும் திணிச்சிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை தரம் நீண்ட ஆயுட்கள் நன்றாக இருக்கும். அதே போல் கணவனும் மனைவி கிட்ட கூடிய அந்த ஒரு திணிப்பை குறைத்து கொண்டால் அவங்களும் சந்தோஷமாக. இதில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது, கணவன் மனைவி சந்தோஷம் மிகவும் முக்கியம். அதுவும் இந்த ஒன்று சேருதல் என்று கூடிய அந்த ஒரு வாழ்க்கை, இருவரும் சேருதல் என்று கூடிய அந்த ஒரு இது வந்து நம்ம ரொம்ப 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 முக்கியம். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருந்தாலே அவர்களுக்கு நோய் வருவதை 100க்கு 100 தடுக்க முடியும். அதில் வந்து அவங்க கவனம் செலுத்த வேண்டும். மற்றது வந்து இப்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஒரு அது ஒன்று, அடுத்து இந்த ஈகோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து விட்டுட்டு அவங்க வந்து விட்டு கொடுத்து சென்றாலே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த நோய்க்கான மருத்துவ வசதிகள் எங்கெங்கு
கிடைக்கின்றன என்பதை பற்றி கூறவும். இதுக்கு எங்கெல்லாம் நமக்கு வந்து வசதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மருத்துவர்களுக்குமே இந்த புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு இருக்கிறது. அதனால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல புற்றுநோய் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான வைத்தியங்களை செய்வாங்க. அந்த மருந்து, அந்த மருத்துவம் எங்கே கிடைக்குதோ அந்த மருத்துவமனைக்கு உங்களை அனுப்புவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதைப்படி நடந்தீங்கன்னாவே போதும். அரசு மருத்துவமனைகளும் எல்லா மருத்துவமனைகளும் இதுக்குண்டான சிகிச்சைகள் இருக்கிறது. மருத்துவர்களும் இருக்கிறார்கள். ஆங்கோ ஃபிசிஷியனும் இருக்கிறாங்க, ஆங்கோ சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. அங்கேயே எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது. அதுக்கு அடுத்தது பெட் ஸ்கேன் சொல்லுவோம். அது ஒரு முழு உடல் பரிசோதனை ஸ்கேன். அதுவும் நம்ம வந்து இப்போ எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதுவும் நம்ம செஞ்சுக்கலாம். அது நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது அட்வான்ஸ் ஸ்டேஜ் இது வேற எங்கேயாவது பரவி இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சார், எந்த ஒரு தீய பழக்கம் இல்லாத வயதான பெண்மணிகளுக்கு இந்த கேன்சரானது ஏன் வருகிறது? இப்போ பெண்கள்லாம் நம்ம வந்து நினைக்கலாம், நம்ம தான் எதுவுமே வந்து பீடி சிகரெட்லாம் குடிக்கிறது இல்லையா, அப்போ நமக்கு புற்றுநோய் வராதா அப்படின்னா அப்படியெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கவே முடியாதுங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து திருப்பூரில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில், டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து அந்த தூசுகளை, அந்த நூல் திரிக்கக்கூடிய அந்த தூசுகள் வந்து கண்ணுக்கு தெரியாத தூசுகள் காற்றில் பறந்துட்டுருக்கும், அதை அவங்க சுவாசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சிகரெட் குடிக்கிறவங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க மட்டும்தான், குடி பழக்கம் இருக்கவங்க மட்டும்தான் புற்றுநோய் வருங்கிறது தவறான ஒரு செய்தி. அதே போல் பெண்கள் மார்பகங்களை அவங்களே பரீட்சை செஞ்சுக்கணும். பால் ஊட்டுதல் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். பெண்கள் பால் ஊட்டலைன்னா, குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்று ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரையிலும் எல்லா தாய்மார்களும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியம். சார், இந்த கேன்சர் நோயை பற்றி எனக்கு தெளிவாகவும் புரியும்படியும் எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு பொறுமையாக என்னோடு கலந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. கொங்கு எஃப்எம் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோட்டைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் திரு சுசீந்தர் அவர்களிடம் கருமாண்டி செல்லிபாளையம் பகுதியைச் சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் புற்றுநோய் பற்றிய தனது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்ட நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பாலசுப்ரமணியம்.